இப்போ வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்க்கலாம். இந்தியாவுடைய வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாடி இல்லாட்டி ஒரு அசம்பிளி வந்து தேவைப்படுது. அதுதான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐடியா ஒரு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் கொடுத்தாரு. எம்என் ராய் யாருன்னா இஸ் அ பைனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ வந்து கம்யூனிஸ்டத்தில் வந்து இந்தியாவில் மிக முக்கிய பங்காற்றியவர் வந்து எம்என் ராய். ஓகே, ஸோ வந்து இந்த பிரின்சிபலை வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஜவஹர்லால் நேருவும் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தினாங்க. பிரிட்டிஷ் வந்து 1940 வந்து ஆகஸ்ட் ஆஃபரில் வந்து முதல்ல வந்து இந்த பிரின்சிபலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1942 வந்து இதே ப்ரொபோசல் வந்து கொடுத்தாங்க. பட் 1946 கேபினெட் மிஷனில் தான் வந்து என்னென்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வர முடிஞ்சு. முஸ்லீம் லீக், காங்கிரஸ்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வர முடிஞ்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கம்போசிஷன் பார்க்கலாம். கேபினட் மிஷன் பிளான் படி வந்து 389 வந்து மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. அதில் வந்து 296 பேர் வந்து யாருன்னா வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ்லேருந்து, அதாவது பிரிட்டிஷ்க்கு கீழே உள்ள ப்ரொவின்சஸ், டைரக்ட் கண்ட்ரோல் உள்ள ப்ரொவின்சஸ். அதில் வந்து 11 கவர்னர்ஸ் ப்ரொவின்சஸும் 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸும் நடக்கும். அதுலேருந்து வந்து 296 பேர் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க. மீதி வந்து 93 பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது வந்து ராஜாக்கள் ஆள்கிற வந்து டெரிட்டரியிலேருந்து வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க. இவங்க நாமினேஷன், இவங்க வந்து எலெக்ஷன். ஓகேவா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் உதாரணத்துக்கு பார்க்கும்போது புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படிங்கிறது அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. அவர் வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி அனுப்புவார். ஓகே, ஸோ இந்த மாதிரி டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்க போகுது, இந்த சீட்ஸ் வந்து எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, இது பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு மில்லியன் பீப்புளுக்கும் ஒரு சீட் அப்படிங்கிற அடிப்படை, அதாவது ஒரு மில்லியன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இதில் வந்து பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் பார்க்கும்போது சீக்ஸு, முஸ்லீம்ஸு, ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கமிட்டிஸாக வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அண்ட் அவங்க பாப்புலேஷனுக்கு ப்ரொபோஷனாக வந்து சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்படுது. ஜென்ரல் அப்படின்னா சீக்ஸ், முஸ்லீம்ஸ் இல்லாத மற்ற ஹிந்துஸ் எல்லாருமே வந்து ஜென்ரலில் வர போகிறாங்க. எலெக்ஷன் மெத்தட்னு பார்க்கும்போது வந்து என்ன எலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா இன்டெரக்ட் மெத்தட் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இன்டெரக்ட் மெத்தட் அப்படின்னா வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர்ஸ் வந்து டேரக்ட் எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ எப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ டேரக்ட் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அது மாதிரி அப்போ வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மெம்பர்ஸ் டேரக்ட் எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இவங்க இன்டெரக்டாக வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ வந்து ஓட்டிங் மெத்தட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இதுதான் வந்து ஓட்டிங் மெத்தடோடைய பேர். இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்க்கலாம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் அசம்பிளியில் மொத்தமாக வந்து காங்கிரஸுக்கு 45% சீட் இருக்குது, முஸ்லீம் லீக் 30% சீட் இருக்குது, மற்றவங்களுக்கு வந்து 25% சீட் இருக்குன்னா அதே பெர்சன்டேஜ் வைஸில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலே வந்து அவங்க நிரப்புவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே எவ்வளோ ப்ரொபோஷன் இருக்கோ அதே ப்ரொபோஷனுக்கு அங்கேயும் வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்கும். அதுதான் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இவன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா என்னன்னா வந்து இவன் வந்து உதாரணத்துக்கு பார்க்கும்போது வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஓட் தான். அதாவது வந்து இப்போ வந்து 3 பேர் இருக்காங்க, 3 பேர் போட்டிடுறாங்க, ஏ பி சின்னு சொல்லிட்டு 3 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா 50 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அத்தனை பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து 3 பேர் இருக்காங்க, அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக எனக்கு வந்து யாரை வேணும் அப்படின்னா இப்போ முதல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஏ தான் வேணும், செகண்டாக வந்து எனக்கு பி, ஏ இல்லைனா பி, ஏயும் பியும் இல்லைனா எனக்கு சி தேவை அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி வந்து ரெண்டாவது நபர் என்ன தேர்ந்தெடுக்கிறாருன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பி எனக்கு வேணும், ரெண்டாவது எனக்கு ஏ வேணும், மூணாவது எனக்கு வந்து சி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ வந்து இது மாதிரி வந்து அத்தனை பேருக்கு வந்து 3 பேருக்கு வந்து 50 பேருடைய ஓட்டையை வந்து கணக்கில் எடுப்பாங்க. இதில் வந்து யாருக்கு வந்து அதிகம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 50%, அதாவது வந்து 25 ஓட்டுக்கு, இங்கே வந்து 50 ஓட்டு இருக்குது, அப்போ 25 ஓட்டுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர் கிடச்சிருந்துச்சுன்னா அவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னா லாஸ்ட்டாக வந்தவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை வந்து எடுத்துடுவாங்க, அவருடைய வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து யாருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஓட்டு இருக்கோ அவங்க வந்து வின்னர்னு அறிவிப்பாங்க. இதுதான் வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். ஓகேவா, ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை யூஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்னா இதுதான், இந்த மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கும் நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து எப்போ நினச்சப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் 1946 வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. ஓகே, ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா 93 சீட்ஸை வந்து பிரின்சஸ் சீட்ஸ் ஒதுக்கப்பட்டது வந்து அன்ஃபுல்ஃபில்டு, ஏன்னா வந்து அவங்க வந்து அதில் வந்து கலந்துக்க விரும்பலை. ஸோ வந்து மீதி வந்து காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸ் வந்து ஜெயிச்சு, முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்ஸ் ஜெயிச்சு, மற்ற வந்து ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சேர்ந்து வந்து ஒரு 15 சீட் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, இதோட கிரிட்டிசிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் வந்து கொண்டு வரப்படலை அப்படிங்கிறது. அப்போ ஏதாவது ப்ரொவின்ஷியல் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ப்ரொவின்ஷியல் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே ஒரு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேர் ஓட்டு போடலாம். ஆனால் அப்போ
அப்படி கிடையாது. வந்து சொத்து அடிப்படையில் வந்து இவங்க தான் ஓட்டு போடணும், அவங்க தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து எல்லாருடைய ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து உமனோட ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சு, ஹிந்துஸ் இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, சீக்ஸ் இருந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, எஸ்சி இருந்தாங்க, எஸ்டி இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள எல்லா ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸும் வந்து அதில் இருந்தாங்க. எக்ஸப்ட் வந்து முகமது அலி ஜின்னாவும் காந்தியை தவிர எல்லா ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸும் வந்து அதுக்குள்ளே இருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதோட ஒர்க்கிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து December 9, 1946 வந்து கூடினாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் 389 சீட்ஸில் வந்து 93 பெர்சன்டேஜ் வரல நம்ம பார்த்துட்டோம். முஸ்லீம் லீக்ஸ் வந்து அவங்க வரல மாட்டேன்ட்டாங்க. இப்போ மீதி வந்து 208 காங்கிரஸ்லேருந்து மீதி 15 ஸ்மால் குரூப்ஸ்லேருந்து மொத்தம் வந்து அதில் வந்து ஒரு 211 பேர் தான் வந்து இதை அட்டன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து இந்த அவைக்குன்னு ஒரு தலைவர் வேணும், பிரசிடென்ட் வேணும். வந்து அவர் வந்து எலெக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு வந்து டெம்பரரியாக ஒருத்தரை போடணும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸை பயன்படுத்தி ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் என்னன்னா யார் வந்து சீனியர் மோஸ்ட் ஆர் ஓல்டஸ்ட் மெம்பரோ அவங்கள வந்து பிரசிடென்ட்டாக போடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சச்சிதானந்த் சின்ஹாவை வந்து அவங்க வந்து போட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து December 11 வந்து அடுத்த 2 நாளில் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க வந்து பிரசிடென்ட்டை. ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட்டாகவும் ஹர்ஷி முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடென்ட்டாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கப்புறம் வந்து December 13, 1946 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை மூவ் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேர் இருக்குது அப்ஜெக்டிவ், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த கான்ஸ்டியூஷனே அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சோவரன் ரிபப்ளிக்காக இருக்கணும். அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரியாம்பிள் உள்ள அத்தனை இங்கே இருப்பாங்க. ஓகே, வந்து ஜஸ்டிஸ், ஓகே, வந்து சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கணும், ஈக்குவலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபைத் அண்ட் வர்ஷிப், இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து சேஃப் கார்டு கொடுக்கணும், பேக்வர்ட் ட்ரிபிள் கிளாஸஸ், அதர் டிப்ரெஸ்ட் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து சேஃப் கார்டு கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் பீஸ், அந்த வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹியூமன் கைண்டை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற வந்து போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் வந்து இருக்குது. இது வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து January 22, 1947 அடாப்ட் பண்ணாங்க. இதை வந்து மூவ் பண்ணது வந்து December 13, 1946. அடாப்ட் பண்ணது வந்து January 22, 1947 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 17, 22, ஒரு 40 நாள் கிட்ட எடுத்து அதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதாவது வந்து மவுண்ட் பேட்டன் வந்து கவர்னர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் மவுண்ட் பேட்டன் பிளான் கொடுக்குறாரு. June 3, 1947 படி வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானை பிரிக்கிறதும் அப்படிங்கிறது அந்த பிளான் இது. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து ஸோ வந்து மற்ற பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று முஸ்லீம் லீக் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்தியன் டொமினியனில் உள்ள முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து என்டர் ஆகிறாங்க. ஸோ வந்து பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் அண்ட் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வர முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ், ஸோ அவங்களும் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்த என்டர் ஆகிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா வந்து இது வரை வந்து 3 சேஞ்சஸ் வந்து வருது. ஓகே, இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து 3. இது என்னென்னா, ஒன்று வந்து என்னென்னா வந்து இது வந்து ஃபுல்லி சொவரின் பாடி. இதுக்கு எல்லா பவர்ஸும் இருக்குது. என்ன பவர்ஸ்னால் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் போட்ட வந்து லாஸ் எல்லாத்தையுமே வந்து அல்டர் பண்ணலாம், எந்த லா வேணாலும் புதுசாக போட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து என்ன கான்ஸ்டியூஷன் இது வந்து நினைக்குதோ அந்த கான்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுவரை ஃபஸ்ட்டு இது ஃபியூச்சர். ரெண்டாவது ஃபியூச்சர் என்ன வந்து இந்த அசம்பிளி தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடினா வந்து கான்ஸ்டியூஷன் தேர்ந்தெடுக்கும் போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு லா மேக்கிங் பாடியாகவும், ஒரு பார்லிமெண்ட்ரி லாஸ், ஓகே, ஒரு சட்டங்கள் கொண்டு வர அந்த பாடியாகவும் வந்து அது வரைக்கும் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆக்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து கான்ஸ்டியூண்ட் பாடியோட பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படான்னு தெரியும். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக உட்காரும் போது ஜிவி மௌலாங்கர் வந்து அதோடைய வந்து சேர்மனாக வந்து இருப்பார். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து ஸோ முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 கேபினட் மிஷன் பிளான் ஒரிஜினலாக போட்டது அதுலேருந்து 299 வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பண்ண அதர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இங்கே பார்க்கலாம். வந்து இது வந்து மெம்பர் ஆஃப் காமன்வெல்த்துடைய இந்தியாவோட மெம்பர்ஷிப் வந்து அதை ராட்டிஃபை பண்ணிச்சு. ஸோ வந்து காமன்வெல்த்துடைய மெம்பராக வந்து அதாச்சு. நேஷனல் ஃபிளாக் வந்து July 22, 1947 வந்து அடாப்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து நேஷனல் ஆந்தம் லாஸ்ட் இயர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க வந்து January 26, 1950 ரிபப்ளிக் டே. அது 2 நாளுக்கு முன்னாடி வந்து January 24, 1950 வந்து நேஷனல் ஆந்தமும்
நேஷனல் சாங்கும் வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே நாளில். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் வந்து ஜனவரி 24, 1950 வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ நாள் வந்து இது பண்ணிச்சுன்னா வந்து மொத்தம் வந்து 11 செஷன்ஸ் வந்து இது வந்து உட்காந்துச்சு. மொத்தம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். ஓகே, இன்னும் 12 நாள் இருந்துச்சுன்னா அடுத்த 3 வருஷம் ஆயிருக்கும். ஸோ வந்து 3 வருஷத்துலேருந்து 12 நாளை வந்து நம்ம குறைக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து இது வந்து 60 நாட்டுடைய வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்து தான் வந்து அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டிராஃப்ட் மட்டுமே வந்து 114 நாளைக்கு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக வந்து இதை செய்ய வந்து எவ்வளோ காசு ஆச்சுன்னா வந்து 64 லட்சம் வந்து காசு ஆச்சு நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஆன செலவு அது. ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபைனல் செஷன் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 24, 1950 வந்து ஃபைனல் செஷன் வந்து இருந்துச்சு. ஜனவரி 26, 1950 வந்து நம்ம அடாப்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து அது வந்து ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். பட் அதுக்கப்புறமும் வந்து இது போகலை. இந்த பாடி தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக வந்து 2 ஃபங்க்ஷன் பார்த்தோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஸோ இப்போ ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக வந்து இது வந்து திறந்துச்சு. ஓகேவா, நியூ பார்லிமெண்ட் வந்து எலெக்ஷன் வந்து 1951, 52 எலெக்ஷன் இது பண்ணி புதுசாக எம்பிஸ் வர வரைக்கும் இவங்க தான் வந்து அந்த லா மேக்கிங் பாடியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியனுக்கு வந்து பவர்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டலைஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு ஒரு கமிட்டி தனியாக. மைனாரிட்டிஸ் அதுக்கு ஒரு கமிட்டி. இது சர்தார் வல்லபாய் பட்டேல் கீழே இது பண்ணாங்க சப் கமிட்டி. ஃபண்டமெண்டலைஸ் வந்து ஜேபி கிருபாலனி, மைனாரிட்டிஸ் வந்து ஹஜி முகர்ஜி. இன்னொன்று ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், வந்து ஹவுஸில் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அதோடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ராஜேந்திர பிரசாத். இது மாதிரி வந்து பல மேஜர் கமிட்டிஸ் அண்ட் மைனர் கமிட்டிஸ் நிறைய கமிட்டிஸ் வந்து இது பண்ணாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி தான். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி தான் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிட்டி. இது ஆகஸ்ட் 20, 1947 வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு விடுதலை கிடச்சி 29, 1947 வந்து நமக்கு இது வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இதோட ஹெட்டாக வந்து B.R. அம்பேத்கர் இருக்கார் சேர்மனாக. ஸோ இதில் வந்து மீதி வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 7 மெம்பர்ஸ். இது வந்து B.R. அம்பேத்கர், என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, இதுக்கப்புறம் வந்து என் மாதவராவ், இதுக்கு வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஏன்னா வந்து என் மாதவராவ் வந்து பிஎல் மிட்டர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால என் மாதவராவ் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்று வந்து டிபி கைதான் வந்து இறந்து போயிட்டார், அதனால டிடி கிருஷ்ணமாச்சாரியை வந்து அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணார். ஸோ இது ஃபஸ்ட் டிராஃப்ட் வந்து எப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷனே ஃபஸ்ட் டிராஃப்ட் அது வந்து February 1940. எல்லா கமிட்டிஸும் ரிப்போர்ட் தந்திருப்பாங்களா, அந்த ரிப்போர்ட்லாம் வந்து அடிப்படையாக வச்சு ஃபஸ்ட் டிராஃப்ட்டை வந்து 1948 வந்து February 1948 அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து சமர்ப்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பீப்புளுடைய வந்து வந்து பார்வைக்கு வைக்கிறாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு செகண்ட் டிராஃப்ட்டை வந்து October 1948 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் டிராஃப்ட்டை வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஃபைனல் டிராஃப்ட் வந்து November 4 வந்து 1948 வந்து வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து 3 ரீடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஜென்ரலாக வந்து பேசுகிறது. ரெண்டாவது ரீடிங் அப்படிங்கிறது ஒன்று கிளாஸ் பை கிளாஸ் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பில் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப் வந்து அட்டைன் பண்ணும். மூணாவது ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓட்டிங், அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஓட்டிங் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் இந்த வந்து கான்ஸ்டியூஷனுக்கு வந்து நடந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க. எப்போனா வந்து அம்பேத்கர் வந்து ஃபைனல் டிராஃப்ட்டை வந்து அவர் வந்து ஸோ November 4, 1948 வந்து சமர்ப்பிக்கிறாரு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங். ஓகேவா, வந்து 5 நாள் வந்து ஜெனரலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ரீடிங் பார்க்கும்போது வந்து November 15, 1948 வந்து அவங்க வந்து வந்து சமர்ப்பிக்கிறாங்க. செகண்ட் ரீடிங் வந்து எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ரீடிங்கில் பார்க்கும்போது வந்து வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம், கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடர் பண்ணி மொத்தம் 7000க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2000க்கும் மேற்பட்ட வந்து ஆக்சுவலி வந்து அசம்பிளியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு ஃபைனல் ஷேப்பில் அட்டைன் பண்ணுது. தேர்ட் ரீடிங் வந்து ஜஸ்ட் வந்து அந்த வந்து இப்போ அந்த ஓட்டிங்க்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ வந்து ஓட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு November 26, 1949 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பாஸ் ஆகப்படுது. ஸோ November 26, 1949 படி வந்து அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டே. ஏன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த டேட்டு தான் வந்து ப்ரியாம்பிளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அடாப்ட் கான்ஸ்டியூஷன் ஆன் November 26, 1940 சொல்லிட்டு ப்ரியாம்பிளில் வந்து இந்த டேட்டை தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலாக November 26, 1949 வரும்போது இதுதான் வந்து இருந்துச்சு.
ஸோ வந்து அம்பேத்கர் தான் வந்து இதோடைய டிராஃப்டிங் கமிட்டியோட வந்து சேர்மன் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஃபைனல் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ண வரதுனால வந்து அவர் வந்து ஃபாதர் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் வந்து இன்னொன்று வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் மாடர்ன் மர்னூஸை வந்து அம்பேத்கரை வந்து வெவ்வேறு பேரில் வந்து அழைக்கிறாங்க. ஓகே, இவன் வந்து அன்றைக்கே வந்து அந்த நவம்பர் 26, 1949 அந்த கான்ஸ்டியூஷன் டே அன்றைக்கே வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு, ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. பட் வந்து என்னென்னா வந்து ஜனவரி 26, 1950 வரைக்கும் மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இன்னும் வந்து அமல்படுத்தப்படலை. ஏன் இந்த வந்து டேட் வந்து ஜனவரி 26, 1940 இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டே. வந்து 1930 வந்து பூர்ண சுராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபிளாக்லாம் இது பண்ணி வந்து இதை வந்து கொண்டாடினாங்க. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இதை கொண்டாடினாங்க அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா. ஸோ அந்த டேவை வந்து நம்ம ரிபப்ளிக் டேவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஜனவரி 26, 1950 வரைக்கும் மேஜர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அமல்படுத்தப்படலை. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய வந்து கிரிட்டிசிசத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, ஸோ வந்து இது வந்து மக்களால் டேரக்ட் எலெக்ட் பண்ணப்படலை, வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எலெக்ட் பண்ணப்படலை, வந்து லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் தான் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் தான் வந்து இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டெரக்டாக அதுவும் வந்து லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல் குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து இது வந்து சொவரின் பாடி கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து பிரிட்டிஷோடைய ஸ்கீம் கேபினட் மிஷன் பிளான் 1946 பிரிட்டிஷோடைய ஸ்கீம் அடிப்படையில் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இதோட செஷன்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷோடைய பெர்மிஷன்ஸோட வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அதனால இது சொவரின் பாடி கிடையாது, முழு அதிகாரம் உள்ள ஒரு பாடி இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்து தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் நாட்கள் எடுத்துக்கிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து 4 மாதத்தில் வந்து அவங்க வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்தில் வந்து ஒரு 12 நாள் குறைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து 208 பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிராண்ட் லாஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னென்னா வந்து ஒன் பார்ட்டி பாடி, இன்னும் வந்து எசென்சியலி ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படிங்கிறாரு. ஒரு பார்ட்டி கண்ட்ரியில் உள்ள ஒன் பார்ட்டி பாடி தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணிச்சு, இது வந்து ஃபுல் இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கிராண்ட் லாஸ்டின் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து லாயர் பொலிட்டிஷியன் டாமினியன் அப்படிங்கிறாரு. ஸோ வந்து லாயர்ஸ் வந்து லாயராக இருந்து பொலிட்டிஷியனாக இருந்தவங்க வந்து டாமினேட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதனால தான் வந்து பல்க் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து லாங்குவேஜ்லாம் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜாக வந்து மாறினதுக்கு வந்து காரணம் நார்மல் பீப்புளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டாமினேட் பை ஹிந்துஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு குற்றச்சாட்டு. லார்ட் வின்ஸ்கோட் வந்து சேம் என்ன சொல்கிறாருன்னா வந்து இது வந்து பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சிலும் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரே ஒரு மேஜர் கமிட்டியை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்கிறாரு.